இந்தியாவோட வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாப் எல்லாம் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா புடுன்னு சொல்லிட்டு சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா முடிஞ்சு போச்சு போல இருக்கு, வேற லெவல்ல வெறியாட்டம் பாகிஸ்தான் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அங்க இருந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணாங்க பாருங்க. அந்த எந்திரன் படத்துல சிட்டிக்கு பாத்தீங்கன்னா அந்த இதை பவரை கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 2.0 பாத்தீங்கன்னா இந்தியன் டக்குன்னு ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணாங்க. அங்க இருந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வெறியாட்டம் ஆடி ஜெயிச்சே போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அது அபிஷேக் சர்மாவும் சுமன் கில்லும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எல்லாம் கொளுத்தி எடுத்துட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல இருந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணா பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஐபிஎல் டயத்துலாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. இப்போ கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. இந்த வீடியோ பாக்குறோம், லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஹாப் பார்க்கும்போது எனக்கே பயமா இருந்துச்சு. ஏன்னா பவர் பிளே எல்லாம் போட்டு பாகிஸ்தானா ஏன்னா லீக் சுற்றுலாம் பார்க்கும்போது என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்னடா யுஏஇ கூட ஓமன் கூட எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்தியா கூட ஆடும்போது மட்டும் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. அதுவும் ஃபர்கான்லாம் ஓப்பனிங்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு பாருங்க. இருந்தாலுமே இந்தியா அணியை சொல்லணும்னா அப்படின்னா ஒரு 3 கேட்ச் கிட்ட பாத்தீங்கன்னா அப்படியே தவற விட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். லிட்டரலி அதெல்லாம் பிடிக்க வேண்டிய கேட்சா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தூக்கி வெளியில விடுறாரு, 6 எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஐயோ என்னடா நம்ம வேற சபதம் விட்டு வச்சிருக்கோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு சைடு பாகிஸ்தான் அணில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இங்க செய்யறோம், இல்லாட்டி ஃபைனல்ல சம்பவம் செய்யறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பாத்தீங்கன்னா சூப்பர் 4லையும் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓப்பனிங் ஃபர்கான்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாண்டு பாத்தீங்கன்னா 58 ரன்கள் தேத்தினாரு. ஒரு 45 பால்லே 3 6 5 4 விட்டு பாத்தீங்கன்னா விளாசிக்கிட்டு இருந்தாரு. எல்லாரையும் அடிக்கிற மாதிரி நம்பர் 1 பவுலர்ரா பூம்ராவை போட்டு இப்படியாடா ஊமை குத்துவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தலைவன் இன்னைக்குதான் பூம்ராவா இது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பாக்குற மாதிரி இருந்துச்சு. 45 ரன் 4 ஓவர்ல கிட்டத்தட்ட ஒரு ஓவருக்கு பாத்தீங்கன்னா 11 ரன்னுக்கு மேல வாரி வழங்கிட்டு இருந்தாரு. பூம்ரா ஓவரை மட்டும் டார்கெட் பண்ணி உரிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல பார்க்கும்போது பாகிஸ்தான் பவர் பிளேல எல்லாம் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு 9 ரன் பாத்தீங்கன்னா பெர் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே ரேஞ்சுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே ஒரு 200+ ரன் அடிச்சிருக்கலாம். ஒரு 190க்கு மேல கன்ஃபார்ம் அடிச்சிருக்கலாம். அங்கதான் பாத்தீங்கன்னா இந்திய அணி ஒரு கட்டையை போட்டாங்க அப்படின்னு சொன்னேன். என்னடா எவனுக்கு கொடுத்தாலும் ஓவர் போட்டாலும் கிளியுது, வருணுக்கு கொடுத்தாலும் அடிக்கிறாங்க, குல்தீப் கொடுத்தாலும் அடிக்கிறாங்க, சிவம் மாப்பிள்ள நீ ஒரு ஓவரை போறான்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவர் தான் ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். நல்ல நிறைய டிராப் கேட்ச் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். பாத்தீங்கன்னா கரெக்டா பிரேக் த்ரூ கொடுத்து பாத்தீங்கன்னா செம்மையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட்டுகளுமே எடுக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு பாகிஸ்தான்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க கேப்டனா இருக்கட்டும், அயூப் பாத்தீங்கன்னா 21 ரன் தான் அடிச்சாரு. பாத்தீங்கன்னா சைம் அயூப் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்தவர்கள் எல்லாம் ஒரு ட்ரை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அப்ரீடி அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பாத்தீங்கன்னா அவருமே இறங்கத்துக்கு முன்னாடியே ஒரு ரன்களை தேத்தி பாத்தீங்கன்னா கடைசியில அந்த 1-2 விக்கெட் போனோடனே அவங்க சோக் ஆயிருவாங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அதே மாதிரி சோக் ஆக்கிட்டாங்க இந்திய அணி. கடைசியில் பார்க்க 5 விக்கெட் இழப்புக்கு கடைசி பால் 6. எனக்கெல்லாம் ஹர்திக் பாண்டே ஒரு 2 பால் ஒய்டி ஆக்கர் போட்டு கட் பண்ணாரு. அப்புறம் அதே மாதிரி போடுவான்னு பார்த்தா கடைசி பால் 6 போட்டு பாத்தீங்கன்னா 171 ரன்கள் அடிச்சாங்க. 172 ரன்கள் டார்கெட், 5 விக்கெட் இழப்புக்கு அப்படின்ற மாதிரி போனாங்க. நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பூம்ராக்கு இன்னைக்கு விக்கெட்டே கிடைக்கல. ஹர்திக் பாண்டே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு விக்கெட் எடுத்துட்டாரு. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்திக்கு இன்னைக்கு விக்கெட்டுகள் எதுவுமே கிடைக்கவே இல்லை. குல்தீப் யாதவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கிடைச்சு, சிவம் துபேக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் கிடைச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த பிச்சை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 170 கடினமான இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ இது பாத்தீங்கன்னா வெயில் வேற பொழக்கும், அதனால அடிக்க முடியாது, கொஞ்சம் ஸ்லோவா ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இருங்க பாய், நாங்க சம்பவம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலே அபிஷேக் சர்மா 6. அதுவும் இல்லாம நீ எங்களையா தம்பி சுடுறீங்க, உங்களை நாங்க பாருங்க பேட்டாலே சம்பவம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேவரட் இதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல நீ பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இங்கிட்ட அபிஷேக் சர்மா அடிப்பாருன்னு பார்த்தா 2-3 மேட்சா நம்ம அடிக்கிறதுல போல இருக்கு. என்ன நண்பா, இங்கிலாந்து சீரீஸ்லாம் நான் தான் கேப்டன்சி பண்றேன், இன்னைக்கு ஒரு சம்பவத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சுமன் கில் விட்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க பவுலர் எல்லாருமே போட்டுட்டே
உட்ரார்லாம் பாவமா இருந்துச்சு. அவர் ஓவரை மட்டும் பாத்தீங்கன்னா விட்டு உரின்னு உரிச்சு பிரிச்சு தள்ளிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து நான் ஒரு கட்டத்துல மேட்ச் இவங்க 2 பேருமே முடிச்சிருவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். 100 ரன் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அபிஷேக் சர்மாக்கு முன்னாடியே நான் கிளம்புறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து சுமன் கில் போன மேட்ச் அவுட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமா விளையாடுற மாதிரி தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் ஃபாஸ்டா விளையாடுறாரு. அதே டயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்டெயின் பண்ணி விளையாண்டு இருந்தாரு. ஃபைனலா பார்க்கும்போது அபிஷேக் சர்மா 74 ரன் பாத்தீங்கன்னா அடிச்சாரு. 5 6 6 4 போட்டு கொளுத்தி எடுத்துட்டாரு மனுஷன். பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு தூக்கி ஒரு 6 அடிச்சாரு. அடுத்த பால் வேற ஏதாச்சும் கூட தட்டி விட்டு கூட ஓடி இருக்கலாம். பாத்தீங்கன்னா 6 அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அப்புறமேட்டு கில்லு வந்து போல்ட் தெளிச்சுக்கிட்டு போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். சூரியகுமார் வந்து ஒரு சீரீஸ் நல்லா ஞாபகம் இருக்கு, இங்கிலாந்து கூட அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சீரீஸ்ல எல்லாத்துலயும் வந்து டக் அவுட் 0-0 வந்து கேப்டனா வந்து சூரியகுமார் அவுட் ஆயிருப்பாரு. இன்னைக்கு எனக்கு வந்து அதெல்லாம் கண் முன்னாடி வந்து போச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் 2-3 விக்கெட் போனோடனே பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு 10 ஓவர் வரைக்கும் செம்மையா விளையாண்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8 ஓவர்ல 100 அடிச்சுட்டாங்க. 10 ஓவருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரிதான் வந்து சூரியகுமார் அவுட் ஆகுற டே திலக் இறக்கி விடுறாரு. இப்போ வந்து யார் அவுட் ஆகுறாங்க, சுமன் கில்லா டே அடுத்து வந்து ரைட்டை இறக்கி விடுறா சஞ்சு சாம்சன் அப்படின்ற மாதிரி லெஃப்ட் ரைட் காம்பினேஷனோட இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது சஞ்சுவும் சரி இவரும் சரி அவசரப்பட்டு டக்குன்னு அவுட் ஆன மாதிரி தெரிஞ்சு சூரியகுமார். அப்புறமேட்டு சஞ்சு திலக்கும் சேர்ந்து லைட்டா பார்ட்னர்ஷிப் போட்டு அங்கங்க பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணி கொஞ்சம் தேய்க்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு சஞ்சு சேட்டாவும் பாத்தீங்கன்னா பட்டுன்னு அவுட் ஆயிட்டாரு. இப்ப திலக் ஒரு மேல கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்றாரு. கொஞ்சம் 10 பால் 15 பால் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு தான் 2-3 6 எல்லாம் அடிக்கிறாரு. அவர் நிறைய இன்னிங்ஸ் எனக்கு அவர் பார்க்கும்போது அப்படிதான் பண்ற மாதிரி இருக்கு. இது என்ன டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அப்புறம் ஃபைனல் வரைக்கும் அப்புறம் ஒரு 6 அந்த மாதிரிலாம் அடிச்சு பாத்தீங்கன்னா தலைவன் வந்து திலக் வர்மா 2 4 2 6 எல்லாம் அடிச்சு பாத்தீங்கன்னா தேத்தி வந்து களத்துல வந்து 30 ரன் போட்டு செம்மையா நின்றுட்டு இருந்தாரு. அவர் ஹர்திக் பாண்டியா பாகிஸ்தானோட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கார்டுமே வச்சிருக்காரு. அவர் வந்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு 4 அடிச்சு பாத்தீங்கன்னா களத்துல வந்து நிதானமா நின்றுட்டு இருந்தாரு. அப்புறம் அவரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா மேட்சை முடிச்சு விட்டு இன்னைக்குமே ஸ்டார்டிங்ல டாஸ் போடுறப்ப வந்து கை கொடுக்கவே இல்லை. நோ ஹேண்ட் ஷேக் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா விறுவிறுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹர்திக் பாண்டியா திலக் வர்மா அவங்க பாட்டு விறுவிறுன்னு வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது விக்கெட்டுகள்லாம் என்னடா இவங்கிட்ட விக்கெட் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓவரையும் போட்டு கிளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் சுமன் கில் விக்கெட் அபிஷேக் சர்மா விக்கெட் போகும்போதெல்லாம் செம்மையா அவங்க எல்லாம் செலிப்ரேட் எல்லாம் பண்ணாங்க. அப்படி இருங்கவா நீங்க என்னை செலிப்ரேட் பண்ணா நாங்க தான் வின் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்துல வந்து சூப்பராகவே ஜெயிச்சுட்டாங்க. 18 ஓவர் முடிஞ்சு 19 ஓவர் கிட்டே பாத்தீங்கன்னா முடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சூப்பர் 4ல இனிமேல் நாங்க தான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா செம்மையாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து இந்த 3 மேட்ச் விளையாண்டதுக்கும் முன்னாடி இருந்த மேட்சுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இன்டென்ட்டோட விளையாண்டாங்க, நல்லாவே விளையாண்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. இதே கம்பேக்கோட இந்த வெறியோட விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து இந்த சூப்பர் 4ல நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அங்கிட்டு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து ஸ்ரீலங்காவை அடிச்சுட்டு பாத்தீங்கன்னா இனிமேல் நாங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீ, இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீ அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஸ்ரீலங்காவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கும் நம்ம இந்திய அணிக்கும் பாத்தீங்கன்னா மேட்ச் இருக்கு. அப்புறமேட்டு வெள்ளிக்கிழமை வந்து ஸ்ரீலங்காவுக்கும் இந்திய அணிக்கு மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச் எனக்கு கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் 2 மேட்சுமே கண்டிப்பா ஜெயிச்சு ஃபைனல் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நடுவில் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வீரர்களுக்கும் நம்ம வீரர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சலசலப்பெல்லாம் ஏற்படுச்சு. அப்ரிடிக்கும் சுமன் கில் அப்புறமேட்டு அபிஷேக் சர்மாக்கு அவங்க பவுலருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சலசலப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு. என்னதான் இருந்தாலும் நாங்க தான் சம்பவம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மேன் ஷோவா பாத்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளே வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கைகள் ஓங்கி இருந்துச்சு. அங்கிருந்து கொஞ்சம் வந்து கம்பேக் பண்ணி வந்தாங்க. திரும்பி வந்து செகண்ட் பேட்டிங்ல 100 ரன் வரைக்கும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்து இந்திய அணி தான் வந்து கைகள் ஓங்கிருச்சு. அங்கங்க லைட்டா பாத்தீங்கன்னா என்னடா ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. ஆனா வந்து இந்தியா வந்து இன்டென்ட்டோட விளையாட பாகிஸ்தான்ல 2-3 விக்கெட் போன பிறகு அவ்வளவு சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா இந்திய அணி பொறுத்தவரைக்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் விக்கெட் போகுது, என்னப்பா அடுத்து என்னப்பா இன்னொரு திலக் வர்மா வருவாப்ல, சூரியகுமார் வருவாப்ல, சரி இவங்க 2 பேரும் அவுட்டா, யாருப்பா வருவா, சஞ்சு வருவாப்ல, சரி சஞ்சு அவுட்டா, ஹர்திக் பாண்டியா இருக்காப்ல, ஹர்திக் பாண்டியா அவுட் ஆப்லையா, என்னப்பா அடுத்து ஹர்ஷல் பட்டேல் இருக்காப்ல, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சிவம் தூபே இருக்காப்ல, 8 பேட்ஸ்மேன் இருக்கா, நம்மளுக்கு என்ன கவலை, 3 விக்கெட் தானே இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூலா பாக்குற மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தரமான ஒரு அணியா இந்திய அணி இருக்கு. இன்னைக்கு பாகிஸ்தான் கூட இந்திய அணி பேட்டிங் இதுல எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.